நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்றது ஜென்ரலைஸாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். காமனாக ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்னா என்ன இருக்கும், a/b அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ளது டினாமினேட்டர். ஸோ மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ளது டினாமினேட்டர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே பார்த்துக்கிறணும் ஒன்றை விட சிறுசாக இருக்கும், லெஸ் தென் ஒன்றா இருக்கணும். ஒன்றை விட சிறுசாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன் பேர். சொல்கிறது புரியுங்களா? ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ரெண்டு விஷயமா சொல்லுவாங்க, ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ஸோ ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்க, ப்ராப்பர்னா என்னது தமிழில் மீனிங்? ப்ராப்பர்னா என்னது? சும்மா ஜென்ரலாக சொல்லு, ப்ராப்பராக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பராக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இம்ப்ராப்பர்னா ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், சரிங்களா? அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ன்றது, ஃப்ராக்ஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் ஒழுங்காக இல்லைன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன சார் மீனிங்? நடக்குது அது இப்போ என்ன சார் மீனிங் கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட மீனிங் என்னவா இருக்குன்னா, ஒன்றை விட சிறிய நம்பராக இருந்தால் மட்டுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒன்றை விட பெரிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படின்னா எப்படி சார்? அப்படின்னா அந்த நியூமரேட்டர் எப்படி அமையணும், டினாமினேட்டர் எப்படி அமையணும்? நியூமரேட்டர் எப்படி அமையணும், டினாமினேட்டர் எப்படி அமையணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். இப்போ 1/2ன்னு வச்சுக்க, 1/2. இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பெருசா சிறுசா இருக்கான்? நியூமரேட்டர் பெருசா சிறுசா? சின்னது. டினாமினேட்டர் பெருசு. நியூமரேட்டர் சிறுசு, டினாமினேட்டர் பெருசு. இப்போ 1/2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.5. இங்க இம்ப்ராப்பர் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்துல இப்படி வச்சுக்கோமே, 3/2ன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ல நல்லா தெரிஞ்சுக்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்றது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒரு ஃப்ராக்ஷன் என்பது சரியா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா அது லெஸ் தென் 1 இருக்கணும், ஒன்றை விட சிறிய மதிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் என்னது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேர். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அது ஃப்ராக்ஷனாக இல்லாமல் அதோடைய வேல்யூ ஒன்றை விட பெருசாயிடும். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்னு சார் சொல்ல கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2ன்னு போடுறோம். ஸோ அந்த 1/2க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா 0.5. இதில் 0.5 இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பேர் ஹோல் நம்பர், இந்த 5 இடத்துல உள்ளது பேர் டெசிமல் நம்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கா, 0.5 இருக்கா? இந்த 0.5ன்றது லெஸ் தேன் 1, ஒன்றை விட சிறுசா உள்ளது, ஒன்றை விட சிறுசா உள்ளது. இப்போ இந்த இடம் பாருங்க 3/2 இருக்கு, இதெல்லாம் 3/2 இருக்கு. இதை 2ஆல கிராஸ் பண்ணோம்னா 2 1s are 2, ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ அந்த 1 இருக்கு அப்படின்னா அது 10ஆ மாறும். 5 2s are 2 5s are 5 2s are 10 இதெல்லாம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 2 டேபிளில் 2 1s are 2, 2 1s are 2, 2 5s are 10 அப்படின்னா இந்த 3ன்றத 2ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா 1.5 கிடைக்கும். 1.5 கிடைக்கும். இப்போ நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நான் சொல்ற விஷயத்துல நீ பார்க்கணும். 1/2 அப்படின்றதுல இதுக்கான ஆன்சர் 0.5 கிடைக்கும். 3/2 அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 1.5 கிடைக்கும். கவனிப்பா. ஸோ இதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மேலே சின்ன நம்பர். தமிழில் சொன்னாங்கன்னா இது வந்து தொகுதி வாங்களா, இது தொகுதி, இது பகுதி வாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், நியூமரேட்டர் சிறுசாகவும்
டினாமினேட்டர் பெருசாகவும் இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் பெருசா இருந்து டினாமினேட்டர் சிறுசா இருந்தா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன் சார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டெஃபினிஷன், ஒரு ஃப்ராக்ஷன் என்பது less than 1, ஒன்றை விட சிறிய மதிப்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 வருதா, 1.5ன்றது ஒன்றை விட சிறுசா பெருசா? அப்பா 1.5 ஒன்றை விட சிறுசா பெருசா? பெருசு. சிறுசா பெருசா? பெருசு. ஏன் சார் கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னது மாதிரி இது டெசிமல் நம்பர், இது ஹோல் நம்பர், இது ஹோல் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பரும் இருக்கு, ஹோல் நம்பரும் இருக்கு. டெசிமல் நம்பர் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒன்லி டெசிமல் நம்பர் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ டெசிமல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு பேர் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது ஜெனரலாக என்ன சொல்கிறோம்னா 0.9 சம்திங் இந்த மாதிரி இருக்கணும். இந்த 9 ஆயிடுச்சுன்னா ஒன்றுன்னு மாற்ற கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் அட் தி சேம் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோல் நம்பர் இல்லாமல் அது பாயிண்ட் சம்திங்கில் இருந்தால் மட்டும்தான், ஹோல் நம்பர் இல்லாமல் பாயிண்ட் சம்திங் இருந்தால் மட்டும்தான் அது என்னவாகும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்க முடியும். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஃப்ராக்ஷன் என்பது ஜென்ரலைஸாக ஃப்ராக்ஷன் என்பது less than 1ஆக இருக்க வேண்டும், ஒன்றை விட சிறிய மதிப்பாக இருக்க வேண்டும். இதுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நியூமரேட்டர் சிறுசாகவும் டினாமினேட்டர் பெருசாகணும். ஒருவேளை நியூமரேட்டர் பெருசாக இருந்து டினாமினேட்டர் சிறுசாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன ஃப்ராக்ஷன்? என்ன ஃப்ராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃப்ராக்ஷனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னு புரியும். சொல்ல புரியுங்களா? தேங்க்யூ.